என்கிற இந்த பாடலை நான் முழங்கால நின்று எழுதின பின்பு இந்த பாடலை அநேகருடைய வாயில வைக்கின்றதான தேவன் கிருபை செய்தார். எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. Another boy who was working in States and his wife was here. They resigned and they are with me. அவங்களுடைய குட்டி மகா, she is only 15 months. She will sing the whole song. இந்த முழு பாட்டாவை பாடுவா. ஒவ்வொரு கவியை தொட்டி விட்டாச்சுன்னா போதும் முழு பாட்டையும் பாடுவா. She is only 15 months. Such a sweet girl. நீங்களும் பாட முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை பாடுகிறேன், நல்லா கவனிச்சிங்க. இது நாளத்திலிருந்து பாட தேவன் நம்ம உதவி செய்வாரா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதம். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். ட்ரை பண்ணலாமா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். மறுபடியும் பாடலாமா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி பரிதமிக்க செய்தி. ஜெப ஆவி ஊற்றி பரிதமிக்க செய்தி. நாங்கள் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். பரிசுத்த வாஞ்சை
எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தி, உற்சாக ஆவி தாங்கிட செய்தி. ஊரெங்கும் நன்மை சொல்லிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. மறுபடியும் பாடப்போம். சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. அநேக நேரங்களில் ஆராதனைக்கு வருவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு என்று அநேக நேரங்களில் வாழ முடிகிறோம். இந்த கன்வென்ஷனுக்கு மிஷினரி கன்வென்ஷன் பேர் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு மிஷினரி வந்து பேசுறதுனால அல்ல. இட்ஸ் நாட் பிகாஸ் a missionary is giving a sermon. Everybody should have that vision for the missions. மிஷன் என்ன அர்த்தம்? மிஷன் எங்க இருக்குது? எங்கேயோ பீகார்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிஷன் பீகார்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது மிஷன் எங்கேயோ ராஜஸ்தான்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Right at your doorstep. ஆண்டவர் என்ன பீகாருக்கு அனுப்பியிருக்கிறாரு. உங்களை வச்சிருக்க நாட்டுல இந்த ஹூஸ்டனை சுத்தி எத்தனை நாட்டு மக்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை நாட்டு மக்கள் இருக்காங்க? They are at your doorstep. I am at the doorstep of Biharis, but they are at the doorstep. மெட்ராஸ்ல இருந்தீங்கன்னா மெட்ராஸுக்கு பீகார் ஆளுங்களை கொண்டு வந்துட்டாரு ஆண்டவர். நம்ம போகாதனால அவங்களை கொண்டு வந்துட்டாரு. There are so many Biharis, Oriya people. Here in your neighborhood, there are so many Indians, so many people they never heard about Jesus. சர்தாருங்க உண்டு, அங்க கேட்க மாட்டாங்க, அங்க கேட்பான். அங்க social bondages உண்டு, இங்க they are free. And how many times we are really burdened for them, trying to share the love. ஒரு நாள் நானும் என் மனைவியும் நேபாளில் ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டியிருந்தது. கல்கட்டால இருந்து காட்மண்டுக்கு ஃப்ளை பண்ணிட்டு காட்மண்ட்ல இருந்து சிம்ரான்னு ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன லோக்கல் ஃப்ளைட், 20 minutes ஃப்ளைட், சின்ன ஃப்ளைட். அதில் போயிட்டு நாளை சாயங்காலம் 7 மணிக்கு மீட்டிங்கில் பேசணும். நாங்கள் கல்கட்டாலேருந்து காட்மண்டு வந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ், அதனால அது லேட்டாக போச்சு. யூ நோ தட். அதனால இந்த லாஸ்ட் ஃப்ளைட்டு, அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டேன். 4 மணிக்கு அது போகும், 4:30 தான் நாங்கள் வந்து இறங்கணும். அப்போ என் கூட வெளியே என்னை ரிசீவ் பண்ண வந்திருந்தவங்க கேட்டேன், நம்பி இன்னைக்கு மீட்டிங் மிஸ் ஆயிருவேன். ஏன்னா பை ரோடு இட் டேக்ஸ் 6 hours, 6 மணி நேரம் போகணும். அங்கே ஒரு பெரிய ஒரு 3 நாட்கள் ஒரு கன்வென்ஷன் ஆட்களை தான் ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க, ஒரு 500 பேருக்கு. நான் போனோம். இப்போ நான் சொன்னேன், நான் தான் ஒரே ப்ரீச்சர், நாங்கள் போக முடியல தம்பி, 6 மணி நேரம் போகிறதுக்குள்ள தான் மீட்டிங் முடிஞ்சிருமே அப்படின்னு சொன்னா. யார் சொன்னது? நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னாங்க. நான் சரி எப்படி கொண்டு போகிறாங்களோ தெரியல அப்படின்னு நினச்சா, ஒரு சூமோவில் எங்களை 2 பேரையும் உட்கார வச்சு எங்களை ஒரு காட்டு பாதையில் கூப்பிட்டு போனாங்க. என் தலை 10 நேரம் மேலே அடிச்சிருக்கும், குதிரையில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. Already I was so tired, dead tired with my
preaching schedule, traveling all the time. 10 நேரம் தலையில் அடிச்சிருக்கோம் மேலே. ஓ எப்படியோ போய் சேர்ந்துட்டு 2.5 மணி நேரத்தில் கொண்டு போயிட்டான். 2.5 hours we reached there. 7 o'clock நல்லா கொண்டு விட்டு நேராக கொண்டு ஃபிலிப்பைன்ஸில் கொண்டு விட்டாங்க. நான் 2.5 மணி நேரம் பேசினேன். 9:30 வரைக்கும் பேசினேன். பேசிட்டு ஒரு வீட்டுக்கு, ஒரு கான்ட்ராக்டர் வீடு, அமித்னு ஒருத்தர் வீடு, அங்கே தான் தங்கணும்னு கூப்பிட்டு போனாங்க. அந்த அமித்திட்ட நான் சொன்னேன்ப்பா, நீ சாப்பாடு கொடுக்க முன்னாலே எனக்கு ஒன்று செய், யாராவது உடம்பு பிடிச்சி விடுற மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி யாராவது தான் கொண்டு போகணும். ப்ரோக் முழுசும் பிஞ்சு போய் வந்திருக்கோம்ப்பா. அது வேறு 2.5 மணி நேரம், காலையில் 7 மணிக்கு நீங்கள் மீட்டிங் வச்சுருக்கீங்க. ஸோ ஐ நீட் சம்படி டு டூ த மசாஜ். அவர் ஆனால் ஐ நோ எ பர்சன் சொல்லிட்டு நேராக போய், ஒரு பீகாரி தான், அவன் பேர் டாக்கூர், அவன் ஒரு பார்பர், அவனை கூட்டிகிட்டு வந்தார். அவன் வந்தவுடனே கையில் காய்ச்ச எண்ணெய் எடுத்துக்கிட்டு என் ரூமில் வந்தோடனே நான் அவனை பார்த்து கேட்டேன், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு. டாக்கூர் அப்படின்னா. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன்னு? 17 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் இந்த டவுன். அது சின்ன ஸ்மால் டவுன். ஹிட்டோடாங்கிறத நீங்கள் போய் இப்போ மேப்பில் இது கூகுளில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்மால் டவுன். about 40,000 people இருக்காங்க. 40,000 people இருக்கிறதுல 10 சர்ச் இருக்கு. 10 churches are in ஹிட்டோடா. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், டாக்கூர் நீ என்னை தொடங்கினால நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? அவன் தலையை சொல்லிட்டு சொன்னான், இந்த ஊரில் எல்லாருக்கும் நான் தான் முடிவு விட்டுறேன், அப்படி ஒரு ஆள் இந்த வரவே இல்லை. எல்லாருக்கும் முடிவு விட்டுறான். 10 சர்ச் இருக்கு, 40,000 பேர் தான் இருக்கிறாங்க. சின்ன ஸ்மால் பியூட்டிஃபுல் டவுன். Nobody dared to share Jesus Christ with him. Can you just imagine? நான் சொன்னேன், என்னை தொடவனால் நான் அவன்கிட்ட பேசணுன்ட்டு அவனை உட்கார வச்சு நான் ஆண்டவர் விட்டு சொல்லி பாவம் மன்னிப்புட ஜோமனை சொல்லி அவன் தலையில் கை வச்சு ஜோம் பண்ண போது அவனுக்கு ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு தான் எனக்கு மசாஜ் பண்ணுவோம். நான் என் உடம்பு பிடிக்கும் போதெல்லாம் நான் யோசித்தேன், ஆண்டவரே 10 சர்ச் இருக்குது, சின்ன டவுன். This fellow has given his service to everybody almost. That's why he said, 17 வருஷமா இருக்கிறேன், நான் ஒருத்தரும் அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லலை. நாளைக்கு ஒருவேளை பரலோகத்தில் போய் நான் நிற்கும் போது ஆண்டவர் அவன் அங்கே நின்று அந்த ஊரில் இருக்க கிறிஸ்தவங்களாம் அங்கே நின்று பாடிக்கிட்டு இருந்தா, இல்லை இவங்கெல்லாம் படுபாவிங்க உள்ள விடாதீங்க, எல்லாருக்கும் நான் எல்லா சேவை பண்ண, ஒருத்தராவது பரலோகத்துக்கு வர்றதுக்கு இயேசுதான் வழின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்ட மாட்டானா? If that is so in your neighborhood tomorrow, people may say, hey, this fellow worked with me, this fellow lived next door, he used to talk about gardening, he used to talk about where to get people for this work, that work. அதெல்லாம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பேங்க் எங்கே இருக்குது, பேங்கிங் எப்படி பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேங்க் பண்ணி இருக்கிற இயேசு சொல்லலைன்னு சொல்லி அவனும் நம்மளை குற்றம் சாட்டி விட்டார். அந்த நினைவோடு கூட இந்த கவியை முன்னொரு நாள் பாடலாமா சொல்ல மறந்தேன். கல்வாரி சிநேகம் கள்ளனையும் மாற்றும் இந்த கள்ளனையும் மாற்றக்கூட பெரிய அந்த நம்ம தேவன் நமக்கு தந்து மற்றவர்கள் சொல்லதான் வச்சிருக்காரு. உடனே பாடலாமா? சொல்ல மறந்தே கல்வாரி சிநேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தே கல்வாரி சிநேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. உற்சாகி காண்கிற செய்தி, உற்சாக
போல ஏங்குற அப்படிங்கிறதான் சங்கீதக்காரன் அன்றைக்கே எழுதி வச்சிருக்கான். ஒரு மாடல் சர்ச் எப்படி இருக்குன்னு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஐயும் சேர்த்து படிச்சீங்கன்னா அங்க அகாயாவிலையும் மக்கதோனியால இருக்கிறவங்களுக்கு நீங்க மாதிரி ஆயிட்டீங்கன்னு தெசலோனிக்கே சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. You become a model church. எத்தனை நாள் தெரியுமா பவுல் பிரசங்கம் பண்ணார் தெசலோனிக்கேல? Just 3 days, just 3 weeks. He could stay there for 3 weeks and then the persecution started, so he ran away. He was there and he was doing his work, tent making work. He was making tents for him as well as for the team members. And during the Sabbath, that is the Saturday, 3 Saturdays he preached and the church came. A powerful church வந்துச்சு. அந்த சர்ச்சை பற்றி நான் பேச விரும்பல, ஆனா ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். அது மாடல் சர்ச்சா மாறிடுச்சு. இந்த ரீஜியன்ல ஒரு மாடல் சர்ச்சா. It is my desire, it is my prayer that Houston Tamil Church should be a model church for others. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லுமா? 2 நிருபத்திலையும் முதல் நிருபத்துல 5 அதிகாரம் இருக்குது. 5 அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை பாத்தீங்கன்னா second coming of Jesus, second coming of Jesus, second coming of Jesus, second coming of Jesus, second coming of Jesus. Second Thessalonians whole chapter talks about the second coming of Jesus. நம்ம எதை தெரியுமா மாடல் சர்ச்னு இருக்கோம்? எங்க நல்ல கேரல் உண்டாக்குறாங்களோ, எங்க ஜிங்கிள் பெல்னு சொல்லி சாண்டா க்ரூஸ் ஆடி வராரோ, அதான் நல்ல மாடல் சர்ச் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். No. A church which is concentrating, attending towards the second coming of the Lord more, much more. I don't say celebrating Christmas is wrong. I don't say that. ஆனா அதை காட்டிலும் மேலானது எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வருவீர் ஆண்டவரேங்கிற ஒரு ஏக்கத்தை உள்ள ஒரு சபையா ஒரு சபை இருக்குமானா அது ஒரு மாடல் சர்ச்சா. In every attitude, in every action, in everything, that takes a primary place. நல்லா கவனிங்க, அதுதான் ஒரு மாடல் சர்ச்சா மாறணும். நீங்க மாடல் சர்ச்சா இருக்கணும்னா ஒண்ணு மட்டும் செய்யுங்க, எப்போ வருவீர் ஆண்டவரே, ஏங்கணும், தவிக்கணும். பவுல் 8வது அதிகாரத்தில் ரோமர்ல எழுதுறாரு, இந்த இயற்கையெல்லாம் ஏங்குது போல நாமும் தவிக்கிறோம். That should be longing, craving. தேவனால் உங்களை உண்டாக்குவதில்லை கொடுக்க முடியாத அந்த கவியை பாடலாமா? எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பே ஏங்கிடுவே, எப்போ வருவி என் இயேசுநாதா, ஏங்கிடுவே காத்திருப்பே. மறுபடியும் பாடலாம். எப்போ வருவி என் இயேசுவே, இடுவே, எப்போ வருவி என் இயேசுவே, ஏங்கிடுவே. சொல்லுங்க. Sorry. பிரதர் அடிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். ஆண்டவர் வரும்போது மேகமேதில் சேர்ந்திடவே, மேகமேதில் அவரோடு கூட சேர்ந்திடுறதுக்காக நம்மளை என்ன செய்ய மறுரூபாவி ஊற்றி மகிழ்ந்தி, மறுரூபாவி ஊற்றி மகிழ்ந்தி, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன்
ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு அவங்கள பாட வைக்க விரும்புகிறேன். என்னுடைய டாக்டர் ஒருத்தி 7 வயசுல ஆண்டவருக்கு போயிட்டான். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவளை நாங்கள் 2வது நாள் குப்பை தொட்டியில் தான் எடுத்தோம். She was a very cute child. 3 நாட்கள் 3 பிள்ளைங்க எங்ககிட்ட இருந்தாங்க. 3 weeks. என் மனைவி ராத்திரி பகல் தூங்காம அந்த 3 பிள்ளைங்களை ஃபீட் பண்ணிட்டு இருந்தா, த்ரோன் அவே பேபிஸ். அதில் இந்த பிள்ளை கொஞ்சம் சின்னதாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னா, டாடி இந்த பிள்ளையை நம்ம வச்சுக்கிறோம். முதல்ல நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். பிறகு ஓகே. She was the most intelligent girl whom I ever met. இதுவரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்டான பிள்ளையை பார்க்கல. Such a cute girl. அவள் ஃபோட்டோவை நாங்கள் 3 தடவை கேலண்டரில் போட முடியாது, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். முதல் தடவை நாங்கள் போடும்போது அவள் she was 1.5 years. அவள் ஃபோட்டோவை பார்த்து அவளுடைய சிரிப்பை பார்த்து ஒரு தற்கொலை பண்ண போன ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டு இன்னைக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவ் ஸ்மைல். நல்லா கவனிங்க. அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட், பயங்கரமாக பேசுவாள், கிளியராக பேசுவாள். அவட்ட கேட்ட சொல்லுவாள், 3 வயசுலேயே கேட்ட சொல்லுவாள், நான் 5 பாஷை பேசுவேன்னு சொல்லுவாள். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். எங்கள் வீட்டில் ஒருத்தன் ஊமையும் செவிடுமா இருந்தான், அவன் லாங்குவேஜும் பேசுவேன்னு சொல்லுவாள். போஜ்பூரி லோக்கல் டயக்ட்னு பேசுவான். 3 வயசுலேயே சொல்லுவாள். ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ட். ஆனால் 7 வயசாக இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு போன் கேன்சர்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இங்கே உங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார். போன தடவை வந்துருக்கும்போது பார்த்தேன், டாக்டர் ஸ்டீஃபன் எங்களோட அருள்ராஜ் எங்களோட இருந்தார். அவரும் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவரும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் வெள்ளூரில் போய் செக் பண்ணும்போது அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததுனால டாக்டர்ஸ்ன்னு சொன்னாங்க 60 நாள் தான் எங்கள் பிள்ளை அவங்களோட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 1 month அவளோட கூட இருந்தேன். She was with us only for 30 days. என் மடியிலே போட்டு டே அண்ட் நைட்டாக நான் பார்த்தேன். She was 7. அவள் சாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாலே என் ஒய்ஃபை கூப்பிட்டு, மம்மி ஏசப்பா அவங்கள்ட்ட சொல்கிறாருன்னு சொன்னான். என் ஒய்ஃபு காலில் பிம்பிள்ஸ் மாதிரி சின்ன சின்ன கட்டி வரும். ஏன்னா சுகர்னால நடக்க முடியாமல் ஆயிடுவா, ஃபீவர் வந்துடும், ரொம்ப கஷ்டப்பட்டா. 4 years she was suffering like anything. இவள் சாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னால் மம்மி வாங்க ஏசப்பா அவங்கள்ட்ட சொல்ல you will not get any more அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு 8 வருஷம் ஆச்சு. அவ்வளோ பவர்ஃபுல் ப்ராஃபட்டஸ். அவன் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ப்ராஃபஸி சொல்லியிருக்கா. எல்லா பிள்ளைங்களுக்கும் நடந்த ப்ராஃபஸி நடந்துட்டு வரும். சச் அ ப்ராஃபட்டிக்கல் கேர்ள். நல்ல ப்ராஃபட்டிக்கல் அட்ரன்ஸோட 7 yearsலேயே அவள் அப்படி பவர்ஃபுல்லாக இருந்தா. அப்போ மறிக்கிறதுக்கு என் மடியில் இருக்கும்போது, நிறைய உங்கள் மடி ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏசப்பா மடி தான் அவனை சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு டாடி, அவன் மேக்டலின் அப்படின்னு எழுதியிருக்கு டாடி அப்படின்னு சொன்னான். அப்படியாம்மா? ஜஸ்ட் இமேஜின் ஒரு 7 வயசுல நல்லா தொடர்ந்து பேசுறது, நல்ல ஜெபம் பண்ணுறவா, நல்ல ப்ராஃபஸி சொல்கிறவா, அந்த பிள்ளை போய் ஆண்டோட்ட போகும்போதுன்னா அது இட் வாஸ் நாட் அ ஈஸி ஜாப். என் மடியில் இருக்கும்போது லாஸ்ட் ஒரு ஈஸ்டருக்கு முந்தின சாட்டர்டே நைட் 1 o'clock திடீர்னு அவள் சிங்க் ஆகும்போது, கோமாவில் போகும்போது, அவள் கூட இன்னொரு பிள்ளையை நாங்கள் எடுத்து வளர்த்தோம். எங்கள் வீட்டில் இல்லை, அவளை ஹோமில் வச்சுருந்தோம். ஆஸ்மானுக்கு ஒரு முஸ்லீம் கேர்ள். ஆஸ்மான்னு 1 o'clock அவளை எழுப்பி கூட்டி வந்து அவளை முன்னால் நாங்கள் நிறுத்தினோம். அதுக்குள்ளே அவள் சிங்க் ஆகிட்டா. அவள் வாயில் வார்த்தை வர முடியல. அப்படி she was going into coma. அவளை பார்க்க தான் செஞ்சாள். அந்த ஆஸ்மாவை அப்படி பார்த்தா. அதுக்கு பிறகு கண்ணையும் மூடிட்டான். she died. எனக்கு விளங்கலை இந்த ஆஸ்மாட்ட என்ன சொன்னான்னு விளங்கலை. நான் 1 week கழிச்சு இந்த ஆஸ்மா போட்டு, ஆஸ்மா ஆலி வாங்கிட்ட என்ன சொன்னாமான்னு கேட்டேன். ஏதாவது சொன்னாலும் அப்படி பார்க்கணும். லாஸ்ட் மோமெண்ட்ல அவன் என்ன சொன்னா தெரியுமா? டோன்ட் ஃபர்கெட் டு பி மிஷனரி. மிஷனரியாக இருக்க மறக்காத, நான் சொல்லியிருக்கேன் உனக்கு, நான் உனக்கு சொல்லியிருக்கேன். She was only 7. Leaving the world but leaving a pattern to somebody.
இந்த உலகத்தை விட்டு தான் போறேன்னு சொன்னா கூட 7 வயசு பிள்ளை தான் கையில இருந்ததை ஏன்னா பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவா. She was in the second standard calling children and prayed. Ask why I am giving you the baton. Friends, check. குப்பை தொட்டில போடப்பட்ட பிள்ளையை எடுத்து எங்க கையில ஆண்டு கொடுத்து எங்களை பக்குவப்படுத்தி அவரை தன்னிடத்தில் எடுத்துக்கிட்டார். அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட இந்த உலகத்துல வாழணும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? Are we living a real Christian life? Check. Am I trying to win people for the Lord? Am I trying to see the kingdom of God established where Christ is unknown? ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? என் மகன் சாகும்போது கூட அதை செய்யறதுக்கு செய்துட்டேன். இன்னைக்கு 8 வருஷம் ஆச்சவா மறைச்சு அவன் நினைச்சேன்னா எனக்கு அப்படியே ஒரு ஆட்டம் வந்துடும். Because she was until the last breath she wanted to send a message. எழுதின ஒரு கவி மட்டும் பாடலாமா? என் ஜீவனானால் சாவானால் as a little assurance in my heart, as a little surrender. இதனாலதிலிருந்து பாவதேவன் உதவி செய்வார். I want the Spirit of God to challenge you. I want the Spirit of God to challenge you. I am living a life just for me many times. I live a life just for the comfort of my life and my children. But God has got a different purpose in your life. And I am பின்பற்றுவேன் ஆண்டவரே. உம்மை பின்பற்றுவேன்ப்பா. உம்மை பின்பற்றுவேன். சிலுவையில் இருந்தபோது கூட அந்த கள்ளனை ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்கு உம்மால முடியும். சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு துளி கூட இல்லாம இருக்கும் போதும் ஆண்டவரே அந்த கொலைகாரனை ராஜ்யத்துக்கு நேரம் திருப்புறது நீர் ஐயா. உம்மை நாங்க அப்படிப்பட்ட பின்பற்றுதல எங்களுக்கு தாங்க. உம்மை போல நாங்க மாறணும். உம்மை போல நாங்க ஜீவிக்கணும். In every breath, in every thought, in everything we do, we want to prove that you are the one who can save the sinners. என் ஜீவன் ஆனாலும் சாமானாலும் பின்பற்றுவே. Come on, sing along. என் ஜீவன் ஆனாலும் சாமானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருக்கும் பின்னையும் நேசித்திடும் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருக்கும் பின்னையும் நேசித்திடும் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருக்கும் பின்னையும் நேசித்திடும் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருக்கும் பின்னையும் நேசித்திடும் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஆண்டவரே, இது வார்த்தைகளாக மாத்திரமல்லாமல் எங்கள் வாழ்க்கையாய் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.